வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது பழனி முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து ஒரு ஜாப் இல்லை, நிறைய ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் இது ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக வந்து உங்களுக்கே புரியும். ஸோ வந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. ஓகேவா? இது வந்து ஏன்னா இது அஃபிஷியல் வெப்சைட்லேயே தான் நம்ம வந்து போகிறது எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து போடுறோம். நீங்கள் வந்து ரீடைரக்ட் ஆகி போகும்போது உங்களுக்கே தெரியும், அது அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து இருக்கும். சரியா? கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் இருக்கும். அப்படி ஆஃபீஸ் ஏதாவது ஜாப் போட்டோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸோட கெரியர் வெப்சைட்டில் தான் அந்த ஜாப் வந்து இருக்கும். சரியா? அந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் ட்ரஸ்டடாக நம்பி வந்து அப்ளை பண்ணலாம் எல்லா ஜாப்புக்கும். ஓகே, இந்த ஜாப் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு டிக்கெட் கொடுக்கறது, அப்புறம் இன்னும் நிறைய நிறைய ஒர்க் வந்து இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஒரு 296 ஓப்பனிங்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்க வந்து எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது டிக்கெட் சேல்ஸ் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஹெல்த் சூப்பர்வைசர், இந்த மாதிரி நிறைய நிறைய ஒர்க்கு வந்து இதில் ஆஃபர் இருக்காங்க. அதுக்கு என்னென்ன எலிஜிபிள் எல்லாமே இங்கே எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் கிடையாது. நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து இங்கே இருக்குது. சரி, அதை டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நம்ம இந்த அதில் அட்ரஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். சரியா? அந்த அட்ரஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோயிலோட அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் நம்ம வந்து அனுப்பணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா, January 8th 5 PM உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே அனுப்பணும். ஸோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அப்போயே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. சரியா? என்ன ரோல் வேணும் எல்லாமே டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து இந்த இடத்துல வந்து அந்த கோயிலோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட் இங்கே இருக்குது, அஃபிஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சரியா? இப்போ ப்ளீஸ் வெயிட் ஃபார் 11 seconds இருக்கு இல்லையா, ஸோ ப்ளீஸ் வெயிட். கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. எப்பயும் போல தான் வந்துட்டு. சரியா? நம்ம அந்த கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துட்டு திரும்ப லாஸ்ட்டில் போயிட்டு கெட் லிங்க் கொடுத்து எல்லாம் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிடும். சரியா? இதுதான் அந்த கோயிலோட வெப்சைட். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இந்த இந்த கோயில் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, அருள்மிகு இந்த தண்டாயுதபாணி சாமி டெம்பிள், பழனி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், இந்த இது இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் தான் நம்ம வந்து அனுப்ப போகிறோம். சரியா? ஓகேவா? இது வந்து காப்பி பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நான் மேலே கூட தமிழில் இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு தான் வந்து நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த கோயிலோட லிங்க் வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் தான் வந்து உங்களுக்கு இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, அட்ரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா, அந்த லிங்க்கும் வந்து நான் என்னென்னா டேரெக்டாக வந்து லாஸ்ட்டில் இங்கே கொடுத்துருக்கேன். கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதிலே வந்து இருக்குது. சரியா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து திரும்ப வந்து எப்போதும் போல தான் ப்ளீஸ் வெயிட் ஃபார் 12 secondsனால் அந்த கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்து அப்புறம் திரும்ப லாஸ்ட்டில் போயிட்டு கண்டினியூ கொடுத்து வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணணும். அது மாதிரி வந்துட்டு மற்ற ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி போஸ்ட்டில் சென்ட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஐடி கம்பெனிஸ்க்கோ இல்லை மற்ற ஏதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நம்மக்கிட்ட ரெஸ்யூம் கேட்பாங்க. அந்த ரெஸ்யூம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்னென்ன சென்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மெயில் ஐடி, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ரெஸ்யூம் பிடிஎஃப் இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது, பெய்ட் சர்வீஸ் தான். 99 rupees. ஓகேவா? வேணுங்கிறவங்க வந்து ரெடி பண்ணித்தாங்க. கண்டிப்பாக அதை வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் கிட்டேருந்து ரிப்ளை கண்டிப்பாக வரும். ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது டைமர் முடிஞ்சிருச்சு. கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்துட்டோமா? ப்ளீஸ் வெயிட். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
இது வந்து நம்ம 40 செகண்ட்ஸ், அதாவது லெஸ் தென் 1 மினிட் தான் எடுக்க போகுது. ஸோ சரியா, திரும்ப என்ன, ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ பட்டன். ஸோ ஸ்க்ரோல் டவுன், கெட் லிங்க்னு இருக்குல்லையே, அதை கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமும் வந்து ஒரு 2 to 3 கவர்மெண்ட் ஜாப்ஸ் வீடியோ வந்து நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாத்துக்கும் வந்து பார்த்து மறக்காமல் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்துட்டு எப்படின்னா, இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கெலாம் வந்து ஐடி ஜாப்ஸும் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வேணும்னா வந்து ரெஸ்யூம் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், ஓகேவா? இப்போ கண்டினியூ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. திரும்ப வந்து இங்கே லோட் ஆகிட்டே இருக்குது. இந்த 100% வந்ததுக்கப்புறம் கீழே போயிட்டு திரும்ப கண்டினியூ இல்லைனா கெட் லிங்க் இருக்கும், அதை கொடுக்கணும் நம்ம. இதெல்லாம் வந்து நீங்கள் 10th 8th எது முடிச்சிருந்தாலும் சரி, அதிலே வந்து எல்லா எலிஜிபிலிட்டியும் போட்டிருக்காங்களே, அந்த எலிஜிபிலிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்க்ரோல் டவுன் அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ இருக்குது. ஸ்க்ரோல் டவுன், கெட் லிங்க். யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது மோஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் தெரிய போகிறதில்ல இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம சேனல்லே வந்து கொஞ்சம் பேர் தான் பார்க்க போகிறாங்க. எப்படியும் வந்து லெஸ் தென் 200 பீப்புள்ஸ் தான் வாட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் 296 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்ளிகேஷன் லிங்க் வந்துட்டு நான் டைரக்ட் லிங்க் வந்து ஷேர் பண்ணேன், பட் வந்து அது ஒர்க் ஆகலை. ஸோ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து நம்ம கோயில் வெப்சைட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலரில் ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும், சரியா? இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதில் வந்து என்ன, இளநிலை உதவியாளர் அப்படி இருக்கா, இதில் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் இது 10th முடிச்சிருந்தா போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது இது எல்லாமே அப்படிதான். சில இதுக்கெலாம் வந்து சும்மா வந்து உங்களுக்கு தமிழ் படிக்கிறது தெரிஞ்சாலே போதும். சில இதுக்கெலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்து என்ன ரோலுக்கு வேணுமோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் இதில் எல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு, ஜெராக்ஸ் காப்பி, என்னென்ன ஜெராக்ஸ் காப்பி என்னென்ன வேணும், டிசிலாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் வந்து 5th பேஜ். இதை வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறமா கீழே வந்தோம் அப்படின்னா 7th பேஜும் 8th பேஜும் நம்மக்கிட்ட என்ன அப்படின்னா ரெஸ்யூம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். Wait guys. அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ வந்து இந்த 7th பேஜ் 8th பேஜ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உங்களோட பெயர், அப்பா பெயர், அதுக்கப்புறம் பிறந்த தேதி, ஆணா பெண்ணா, இல்லை அப்புறம் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், அப்புறம் உங்கள் ஆதார் எண், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, அப்புறம் நீங்கள் என்ன மதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே உங்கள் வயசு என்னவோ போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அப்புறமேட்டுக்கு உங்களோட கல்வி சான்றிதழ். இங்கே வந்துட்டு என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஏதாவது எலிஜிபிலிட்டி, இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண ஏதாவது எலிஜிபிலிட்டி எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும், இல்லை ஸ்கூல் முடிச்சிருந்தாலும் கண்டக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட், அந்த நம்பர் இங்கே போட்டுக்கிட்டு அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி வச்சுருங்க, சரியா? இது பின்னாடி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கே அந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட், இங்கே வந்து ஸ்கூல் காலேஜ் அப்படின்னா அந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட் போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஏதாவது ஏதாவது கேஸ் உங்கள் மேலே இருக்கா, அந்த மாதிரிலாம் ஏதாவது தண்டனை வாங்கியிருக்கீங்களா, அது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா இல்லை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ரோலில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து அதை பற்றி எழுதிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு எழுதிருங்க.
அதுக்கப்புறம் பொதுவானவை இது ஒன்றும் தேவையில்லை. அப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள, அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது இந்து சமய இதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே, சரியா? அதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம இதெல்லாம் பிளாங்காகவே விட்டுறலாம், ஓகேவா? அப்புறமேட்டுக்கு உங்கள் பேர், ஃபஸ்ட்டு இதில் உங்கள் பேர், அடுத்து வந்து அப்பா பேர், ஓகேவா? அப்பா இல்லைன்னா கணவர், கணவர் பேர், ஓகேவா? அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களோட சைனு, நீங்கள் என்னைக்கு சைன் பண்ணுறீங்களோ அந்த நாள், அந்த அப்புறம் எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த இடம் போட்டுக்கோங்க. உங்கள் ஊர் பேர், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேர் போட்டுக்கோங்க, ஓகேவா? போட்டுட்டு இதை வந்து நம்ம அனுப்பிடலாம். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து அனுப்பணும். இதே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? என்ன அப்படின்னா இந்த மாதிரி பணியிட வரிசை எண் மற்றும் பணியிட விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இதுதான், சரியா? இந்த இது மென்ஷன் பண்ணணும். நம்ம வந்து அந்த அட்ரஸ் எழுதுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அனுப்புனர் அட்ரஸில் இவங்களுக்கு தான் அனுப்பணும். இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு அப்படின்னு போட்டு இந்த இதுதான் வந்து நம்ம அனுப்பணும், சரியா? இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5:45க்குள்ளே வந்து அவங்க கையில் வந்து சேர்ந்துருக்கணும். 8ஆம் தேதி வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம அவங்க கையில் வந்து சேர்ந்துருக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டாம்ப் போட்டுறது வந்து 25 ருபீஸ் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாம்ப்பு தான் வந்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ். சேலரி வந்துட்டு எல்லாமே அதிலே வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சேலரி இதுதான் வந்து சேலரி, படித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும், மேபி வந்து போக போக வந்து உங்களுக்கு அதிகமாக தரலாம்.